ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், மதுரையில் அமித்ஷா மீட்டிங்கில் அண்ணாமலைன்னு பேர் சொன்னோடனே அதை அடங்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆச்சுன்னாங்க. அது அமித்ஷாவுக்கு பாசிட்டிவாக பார்க்குறீங்களா, நெகட்டிவாக பார்க்குறீங்களா? இல்லை, 10 நிமிஷம்லாம் இல்லை, ஒரு சில நிமிடங்கள்னு சொல்லலாம். இது மதுரையில் மட்டும் இல்லை, அவர் வேலூரில் ஏற்கனவே 2024 தேர்தலுக்கு முன்பாகவும் ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அது புதுநீதி கட்சி ஏசி சண்முகம் கூட்டிருந்த ஒரு மாநாடு. அதில் அண்ணாமலை பேரை சொல்லும் போதும் அதே மாதிரி கைத்தட்டல் வந்துச்சு. அண்ணாமலை சமீப காலமாக அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலே பாஜக தலைவராக இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு கூட்டம், அவருடைய வேகம், அவருக்கு இருந்த அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிற அந்த ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் இளைஞர்களிடம் ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் அமித்ஷாவை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அவர் இங்கேருந்து போனார்னா அவர் அண்ணாமலையை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா டெல்லியிலேயோ அல்லது பிற மாநிலங்கள்லேயோ அவருக்கு இருக்கிற செல்வாக்கு ஒன்றும் குறைய போகிறதில்ல. ஆனால் அண்ணாமலை பேரை சொன்ன உடனே பாஜகவில் இருந்த முன்னணி தலைவர்கள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக தான் அதை ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அண்ணாமலை தலைவர் பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், நான் குறிப்பாக ஒரு சிலர் பேரெலாம் சொல்லலாம், அவங்க தான் அண்ணாமலை தலைவராக நீடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே கரைஞ்சிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையுடைய செல்வாக்கு இன்னும் குறையலங்கும் போது அந்த மீட்டிங் முடிஞ்ச ஒரு சில மணி நேரங்கள்லேயே நமக்கு சில முன்னணி நிர்வாகிகள் பாஜகவில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலையை தமிழக அரசியலில் தொடர்ந்து இயங்க வைப்பது என்பது தேர்தலுக்கு பாதிப்புகளை கூட ஏற்படுத்தலாம். அதனால 2026 தேர்தலை வச்சு தான் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக வந்தாங்க. அதனால் அண்ணாமலையை மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு பதவியில் அவங்க அவருக்கு பணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேட்டேன், எப்படி மத்திய அமைச்சர் மாதிரி பதவியாங்க? இல்லை, அரசாங்கத்தில் இன்றைக்கி நிறைய பதவிகள் இருக்குது மத்திய அரசாங்கத்தில். குறிப்பாக இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்சோட்டி இந்தியாவினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கான நிறைய ஆலோசனை கூட்டங்கள், ஆய்வு கூட்டங்கள்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. அதனால் இந்தியாவுடைய எல்லைகளை பாதுகாக்கிற பல்வேறு குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்களை இவரை ஏதாவது ஒரு தலைவராக இவரை போட்டு தேர்தல் முடிகிற வரைக்கும் 2026 வரைக்கும் அண்ணாமலையை டெல்லியிலே வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அமித்ஷா 2026 தேர்தலை ஒட்டி பாஜக தலைவரை பதவியில் இருந்த அண்ணாமலையை நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிருங்க, இந்த தேர்தல் முடிட்டுன்னு சொன்ன அதே ஆலோசனையை 2024 உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமர் மோடியோ சொல்லியிருந்தாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவ்வளோ பெரிய ஒரு சவால் இன்றைக்கி வந்திருக்காது, நெருக்கடியும் வந்திருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 2026 தேர்தலை ஒட்டி எடுத்த அண்ணாமலை பதவியில் இருந்தால் இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு ஏதாவது பாதிக்கப்படுமாங்கிற சின்ன அச்சத்தில் தான் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அவரும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பெருசாக அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் எதுலேயும் கருத்து சொல்கிறதில்ல. ஏதாவது முக்கியமான நிகழ்வாக இருந்தால் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவில் தமிழகத்திலிருந்தே அரசியல் பண்ணுறத அதிமுக எப்படி பார்க்குதுங்கிறது நமக்கு அந்த 2ஆம் கட்ட தலைவரோட நம்ம பெருசாக பேசலை, அதனால் நமக்கு கருத்து சொல்ல முடியல. ஆனால் பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை இருந்தால் எங்களுடைய முக்கியத்துவம் குறையும், 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற வேட்பாளர்களை தேர்வு செய்கிறதுலையும் அண்ணாமலையுடைய தலையீடு இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பாஜகவுக்காக உழைத்தவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்த விட நயினார் நாகேந்திரன் தேர்தல் அரசியலில் மிகுந்த அனுபவம் பெற்றவர். அவருடைய தனித்துவமான செயல்பாட்டில் ஒரு குழுவாக அமைச்சு, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி முன்னணி தலைவர்களோட ஒரு குழுவாக அமைச்சு ஒரு வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அந்த கூட்டத்திலையும் அண்ணாமலை கலந்துக்கிட்டாருன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் சட்டமன்ற தேர்தல் போட்டியிட விரும்புவாங்க, அவங்களால மேலிடத்திற்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் பாரதிய ஜனதாவில் முக்கியமாக சொல்கிற ஒரே ஒரு பிரச்சனை, தேர்தல் வரைக்கும் 2026 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இல்லாமல் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியை காண முடியும், ஒரு அமைதியான சாத்வீகமான முறையிலேயே தேர்தலை சந்திக்கலாம்
அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற கருத்து. இந்த கருத்து வந்து தலைமைக்கு போய் எட்டுமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் 2 முறை வந்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி தமிழகம் வருவாங்க. இப்ப தமிழக அரசியல அவங்க ஏதாவது உற்று நோக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து இந்த தேர்தலுக்கு பின்னால 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால, புதிய அரசு அமைச்சதுக்கு பின்னால நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கே வரல அதிகமா. இன்னும் சொல்லப்போனா மத்திய அமைச்சருங்கிற முறையில கூட அவங்க வந்து தமிழ்நாட்டுல கலந்துக்கிற நிகழ்வுகள குறைவா இருக்கு. அதனால அண்ணாமலைக்கு பத்தி பாஜக பயப்படுது அப்படின்னா, இவர் வந்து தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லாம கொஞ்சம் டெல்லியில இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. இந்த கருத்து வந்து வருங்காலங்கள்ல உள்துறை அமைச்சரோடும் பிரதமர் மோடிகிட்டயும் நேரடியா சொல்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. தமிழக பாஜகவை பொறுத்தவரைக்கும் நயினார் நாகேந்திரன் தலைமையில கூட்டணி வந்து செயல்பட்டா தான் பிற கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளோட தொகுதி பங்கீடு, தேர்தல் உடன்பாடு, தேர்தல் பணிமனை ஆலோசனை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எல்லோருக்குமே அண்ணாமலை மேல ஒரு பயம் இருக்கு. எந்த நேரத்தில எந்த குண்ட தூக்கி போடுவாரா அப்படின்னு. அதனால அண்ணாமலையை வந்து கட்டுப்படுத்துறதும், கூட பக்கத்திலேயே வச்சு அரவணைக்கிறதும் பாஜக மேலிடத்துல இருக்கு. அது அவங்க தலைவலி, அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்த வரும் நாட்கள்ல அண்ணாமலுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதும் பாஜக மேலிடம் எடுக்கிற முடிவுல இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி அமித்ஷா 2 பேரும் சேர்ந்தே நீங்க இல்ல பாஜக மேலிடத்திற்கு அண்ணாமலை தலைவரா பதவியில நியமிச்சதுல இருந்தே தெரியும். இவர் யாரோடையும் ஒருங்கிணைந்து செயல்படுறதே இல்ல அப்படிங்கிறது. ரொம்ப பவ்யமா கருத்துக்கள்லாம் கேட்பாரு. ஆனா அவர் தான் முடிவெடுப்பாருங்கிறத எல்லாருமே சொல்றாங்க 2ஆம் கட்ட தலைவர்கள். பாஜகவுல வந்து கட்சி வளர்ந்திருக்கு. பாஜக இன்னைக்கு பிரபலமா இருக்குன்னா, அது அண்ணாமலைக்கு காரணம்னு ஒத்துக்கிற அதே பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள், பாஜகவுக்கு மற்ற கட்சிகளோடு இருந்த ஒரு அந்யோன்யம் வந்து கெட்டுப்போனதுக்கு காரணமும் அண்ணாமலைன்னு தான் சொல்றாங்க. வெறும் பாஜகவை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. கூட்டணி கட்சிகளோட ஒரு நெருக்கமா, இணக்கமான ஒரு இது இருந்தா தான் வந்து பாஜகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் 2026ல சட்டமன்ற தேர்தல் முடிந்து சட்டமன்றத்துக்குள்ள வரணும்னு விரும்புகிற பாஜக பிரமுகர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராமல் இருந்தால் நல்லதுன்னு இப்போ இருந்தே எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமை தான். நம்ம வந்து இதை காமெடியாக சொன்னால் கூட உட்கட்சி அவங்கவுங்க ஏன்னா வெற்றிங்கிறத வந்து இப்போ வந்து 2000 தேர்தல் வந்து பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும். இந்த வாய்ப்பை அவங்க விட்டாங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10-15 பேரெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது. அதிமுக கூட்டணியோட தான் அவங்க வந்து அந்த வெற்றியை வந்து அடைய முடியும். திமுகவுடைய அதிருப்தி ஓட்டுகளை அதிமுக கூட இருந்தால் தான் அது பாஜகவுக்கு பயன்படும். இப்போ வந்து அதிமுகவுடைய ஆதரவு வாக்கு வங்கிகள் தான் பாஜகவுக்கு கை கொடுக்குமே தவிர, நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை எடுத்த முடிவு மாதிரி தனித்து போட்டி நாங்கள் இவ்வளோ சதவீதங்கிறதெல்லாம் வெற்றிக்கு வந்து வழிவகுக்காதுங்கிறத பாஜக முன்னணி நிர்வாகிகள் எல்லாரும் புரிஞ்சுருக்காங்க. அதனால் அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் ஆலோசனைகள் வியூகம் யாருமே ரசிக்கலைங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச கருத்து. இது அவங்க உட்கட்சி விவகாரம், அவங்க பார்த்துக்குவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு அடுத்தடுத்த நாட்களில். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.